நாம அதை நோக்கி பயணம் செய்யணும். களத்துல கடுமையா உழைக்கணும். அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும். உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும். அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும். யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும். ஆகவே நம்முடைய கழகத்துடைய வரலாறு, நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை, தலைவருடைய வரலாறு, பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. உங்க தெருவில் இருக்கக்கூடிய 10-20 இளைஞர்களை நீங்க உங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வாங்க. நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி இருக்கணும். 10 வீட்டுக்கு 20 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்புன்னு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இளைஞரணி தம்பிமார்கள் வேலை செய்யணும். எல்லார் கூடவும் நெருங்கி பழகணும், மக்களோடு மக்களா பழகணும். அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. தமிழ்நாட்டில் எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு பயனாளியாவது நிச்சயம் இருப்பான். அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க. திட்டங்களை எடுத்து பேசுங்க. மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகுங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க. இந்த பணியெல்லாம் நாம சரியா செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போவது உறுதி. நாம பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது. 70,000 பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும். 70,000 பூத்திலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தோழமை கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யணும். அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் ஒரு அடித்தளமா இருக்கும்னு நம்புறேன். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள், நீங்கள் திரும்பி போகும்போது ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகியும் அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோட நீங்க சொல்லணும். திருவண்ணாமலையில கூடினோம், டிக்கெட்டும் இதனால் தமிழ்நாட்டில் வென்றோம் அப்படின்னு நாளைய வரலாறு சொல்லணும். இந்த நேரத்தில் இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை தலைவர்கிட்ட சொல்ல விரும்புகின்றேன். இளைஞரணி தம்பிமார்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனியோட படையெடுப்பை தாக்கு பிடிக்க முடியாம எதிரில் இருந்த எல்லா நாடுகளும் ஜெர்மனி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜெர்மனியவே எதிர்த்து நின்னது ஒரே ஒரு ரஷ்ய நகரம். அந்த நகரம் தான் தோற்கடிச்சது. அந்த நகரத்துடைய பெயர் ஸ்டாலின் கிராட். அதே மாதிரி நம்ம நாட்டில் பாசிஸ்டுகளுக்கு எதிரான போர்ல இந்தியாவின் ஸ்டாலின் கிராடா இருந்து நம்முடைய தமிழ்நாடு களத்தில் நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டும். நம்முடைய தலைவர் தலைமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞரணி பட்டாளம் நம்முடைய தலைவருடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும். வென்றோம் வென்றோம்